என் பெயர் குணசேகரன், காரைக்குடி மாநகர செயலாளர், துணை மேயர். காரைக்குடியில் மட்டும் மேயராக ஒருத்தரை கொண்டு வந்து காரைக்குடியில் எங்கே பார்த்தாலும் யார் எந்த கவுன்சிலர் போனாலும் மதிக்கிறதில்ல, எந்த வார்டுலேயும் வேலை செய்கிறதில்ல. அவர் வார்டுக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கி நம்ம காரைக்குடியில் எப்போவுமே திமுக கோட்டை அது. இந்த கோட்டையை வந்து அவர் வந்து முன்னால் 2006லையும் நம் கழக தலைவர், முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னால் இருந்த நகர செயலாளரை வந்து சேர்மனுக்கு நகர்மன்ற தலைவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் அவர் மீறி, கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் வந்து திருப்பி முதல்ல கெடுத்துட்டு 2011 போயிட்டார். அதுக்கடுத்து 12 வருஷம் 13 வருஷம் கழிச்சு தான் கட்சியிலே வந்து இப்போ வந்து சீட்டு வாங்கி உடனே நான் தான் கட்சி வந்து 14 வருஷம் நகர செயலாளராக இருக்கிறேன், மாநகர செயலாளராகவும் இருக்கிறேன். இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களையும் உரிமையில் பேசுகிறது, யார் எந்த வந்து பொதுமக்கள் வந்தாலும் மரியாதை கொடுக்கறதில்ல. இந்த அவலத்தை போக்குறதுக்காக அவரை வந்து மேயர்லேருந்து நீக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் 24 பேர் இருக்கிறோம். இப்போ 22 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்க எத்தனை பேர் கேட்குறாங்களோ எல்லாருமே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து மேயரை நீக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கோம். இதில் வந்து எந்த இது கட்சி சார்பு இல்லாமல் அனைவருமே வந்து கலந்துருக்காங்க. அனைத்து கட்சியுமே இதில் வந்திருக்காங்க, சுயேட்சைகளும் வந்திருக்காங்க. காரைக்குடி நல்லா இருக்கணுங்கிறக்காக நாங்கள் அனைவரும் நகர்மன்ற மாமன்ற உறுப்பினர் அனைவருமே சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நான் வந்து மாநகர செயலாளர் அவர்களுக்கு முன்னின்று நான் இந்த எடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தலைவரை வந்து என்ன முடிவு சொல்கிறாங்களோ தலைவர் எங்கள் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிறப்பாக இங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய இதுபடி நான் இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக காரைக்குடிக்கு மேயரை மாற்றணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம். பெரிய எதுவும் முறைகேடு எதுவும் ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் இருக்கா? மேயர் மீது ஏதாவது சுமத்துறீங்களா? பொதுமக்கள்கிட்ட இருந்து நிறைய இது வந்திருக்கு. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அது வேண்டாம். இப்போ திடீர்னு முடிவு எதுக்கு? அதாவது மக்கள்கிட்ட நாங்கள் செல்லும்போது தான், இப்போ வந்து செல்லும்போது தான் அவர் வந்து இங்கே பண்ணி வச்சுருக்கிறது இவ்வளவு கஷ்டமாக தெரியுது. நான் மாநகர செயலாளருக்கு திமுக காரங்கிற முறையில் நான் வந்து எல்லாருடைய நட்போட கொண்டாந்து இங்கே வந்து மாமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலோட 22 பேருக்கு வந்து நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். இன்னும் 2 பேர் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. மொத்தம் 24 பேர், 35 பேருக்கு 24 பேர் இருக்கிறோம். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து 24 பேர் கொண்டு வரீங்க? ஆமாம். ஆணையர் வந்து தபால் வாங்கிட்டாங்க. அதுக்கு என்ன உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.